இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே பெய்த கனமழையால் குடியிருப்புகள் சூறையாடப்பட்டு பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. தண்ணீர் செல்லும் பாதை ஆக்கிரமிக்கப்பட்டதால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததாகவும் அரிசி, துணி, பொருட்கள் மற்றும் ஆவணங்கள் சேதமடைந்ததாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதனைத் தொடர்ந்து தண்ணீர் செல்லும் பாதையை மீட்டெடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இந்த குளனூர் ஏரியா உடஞ்சி அங்கே ஃபுல்லா ரோட் சைடு ஃபுல்லா தண்ணி. இங்க பாத்தீங்கன்னா தோட்டத்துல தென்னந்தோப்பு, மாங்கத்தோப்பு ஃபுல்லா எல்லாம் தண்ணி. இதுக்கப்புறம் சாப்பாடு மக்களுக்கு சாப்பாடு எதுவும் இல்லாம நைட்டு ஃபுல்லாக கரண்ட் கட்டு, எதுவும் சாப்பாடு செய்யாமல் அவங்கவுங்க பக்கத்து வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நிவாரணம் முகாம் மூலமாக தங்க வச்சிருக்கிறாங்க. கனமழை காரணமாக கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சுமார் 200 ஏக்கர் விளை நிலங்களில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் சாய்ந்து முளைவிட்டதால் விவசாயிகள் வெம்பினர். விளைநிலங்களில் தேங்கிய மழை நீரால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் முழுவதுமாக சாய்ந்து சேதமடைந்ததாகவும் ஏக்கருக்கு சுமார் 30,000 ரூபாய் வரை செலவு செய்ததாகவும் தெரிவித்தனர். இதனை அடுத்து சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே பெய்த கனமழையால் காய வைக்கப்பட்டிருந்த கோரை புற்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தது. சுமார் 4 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்ட கோரைகள் அறுக்கப்பட்டு வயல்வெளி பகுதிகளில் காய வைக்கப்பட்டிருந்த நிலையில் நீரில் மூழ்கி சேதமடைந்ததாக தெரிவித்த விவசாயி உரிய நிவாரணம் வழங்க கோரிக்கை விடுத்தார். சார், இது மாதிரி 4 ஏக்கர் நான் விவசாயம் பண்ணி எல்லாம் பயிரிட்டுங்கன்னா 4 லட்ச ரூபா கடன் வாங்கி போட்டு என்னால் அதை போட்டு முதலீடு எடுக்க முடியலைங்க. பூரா தண்ணியில் நேற்று பேஞ்சு மழையில் அடித்து எல்லாம் நாசமாக போச்சுங்க. அதனால் எங்கள் தமிழக அரசு எங்களுக்கு நிவாரணம் வழங்கி ஏதோ ஒரு உதவி பண்ணணும். திருச்சியில் பெய்த கனமழையால் காட்டுப்புத்தூர் பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்த மழை நீர் இடுப்பளவிற்கு தேங்கி நிற்பதாக பொதுமக்கள் கண்ணீருடன் தெரிவித்தனர். ஜேசிபி எந்திரம் மூலம் தண்ணீரை வெளியேற்றும் பணி நடைபெற்று வரும் நிலையில் இனிவரும் மழைக்காலங்களில் மழைநீர் தேங்காத அளவிற்கு நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். மக்கள் ரொம்ப தவிக்கிறாங்க. தண்ணிக்குள்ளே இடுப்பாளத்தில் நிற்கிறோம். நீங்கள் பெரிய அதிகாரிங்க எங்களுக்கு வாய்ப்பளிச்சு இந்த தண்ணியை அப்புறப்படுத்தி தரணும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.